வணக்கம் அபிரகாம். சேலம் மாவட்டம் தலைவாசல் வரகூர் பகுதியை சேர்ந்தவர் செந்தில். இவர் கருப்பாயி என்னும் கான்ட்ராக்ட் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இவர் சாலை ஒப்பந்த பணிகள் மற்றும் பல்வேறு பணிகளை செய்து வருகிறார். இந்த நிலையில் தலைவாசல் அருகே தெற்கு மணி விழுந்தான் பகுதி மற்றும் தலைவாசல் ஆகிய இரு பகுதிகளில் 90 லட்சம் மதிப்பீட்டில் சாலை அமைக்கப்பட்டது. இந்த சாலை அமைக்கப்பட்ட ஒப்பந்த தொகையாக 90 லட்சம் ஒதுக்கீடு செய்வதற்காக உதவி செயற்பொறியாளர் ரவிச்சந்திரன் மற்றும் இளநிலை வரைபட அலுவலர் ஷாகுல் அமீத் ஆகியோர் 1% லஞ்சம் வழங்க வேண்டும் என தெரிவித்தனர். இதற்கு ஒப்பந்ததாரர் செந்தில் 50,000 ரூபாய் தருவதாக ஒப்புக்கொண்ட நிலையில் மேலும் 61,000 ரூபாய் பணம் தர சொல்லி வற்புறுத்தி வந்துள்ளார். ஏற்கனவே 50,000 ரூபாய் தந்த நிலையில் இதற்கு சம்மதிக்காத செந்தில் இது குறித்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறையிடம் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி கிருஷ்ணராஜன், காவல் ஆய்வாளர் ரவிச்சந்திரன், ராஜேந்திரன், ரவிக்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட ஊரக வளர்ச்சி முகாமை அலுவலகத்தில் மறைந்திருந்தனர். அப்பொழுது ஒப்பந்ததாரர் செந்தில்குமார் ரசாயனம் தடவிய 61,000 ரூபாயை ரவிச்சந்திரன் மற்றும் ஷாகுல் அமதிடம் வழங்கிய போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர். மேலும் அலுவலக கிடங்கில் 1,21,000 ரூபாய் இருப்பதும் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து உதவி செயற்பொறியாளர் ரவிச்சந்திரன், இளநிலை வரைபட அலுவலர் ஷாகுல் அமீத் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த லஞ்ச வழக்கில் செயற்பொறியாளர் சேகர் உடந்தையாக இருப்பதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தற்போது விசாரணையில் தெரிய வந்தது. எனவே அவரையும் கைது செய்து விசாரணை நடத்த காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். லஞ்ச வழக்கில் 2 அரசு அதிகாரிகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அபிரகாம்.